ஆனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா இப்படிதான் நம்ம கத்துக்க முடியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. லெட்ஸ் கோ. அம்மா மெதுவா 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 மெதுவாமா. அம்மா உங்களுக்கு ஏதாவது வேணுமா? திடீர்னு எப்படி கீழே விழுந்தீங்கம்மா? அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பாத்துட்டு போனேன். நல்ல வேளை நான் கரெக்ட் டைமுக்கு எந்திரிச்சேன். இல்லைன்னா உங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஆமா, நீங்க எதுக்கு எழுந்தீங்க மோகனண்ணா? ஐ மீன் எல்லாம் ஓகே தானே? இல்ல அதாவது ஜஸ்ட் குஷியை பார்க்கலான்னு போனேன். நான் ஒரு வேலை பண்றேன். நான் போய் குஷியை பார்த்துட்டு வரேன். நீங்க அம்மாவை பார்த்துக்கோங்க, சரியா? சரி. நான் இதோ வரேம்மா. இப்ப நீங்க பெட்டரா ஃபீல் பண்றீங்கல்ல? குஷி, இந்த ராத்திரி நேரத்துல இந்த குஷி எங்க போனா? குஷி 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 கிடைச்சாலா? இல்ல மோகனண்ணா. குஷி கிடைச்சாலா? அண்ணா இல்ல, அவ வீட்லயே இல்ல போல இருக்கு. ஆமா மோகனண்ணா, நான் டெரஸ்ல போய் பார்த்துட்டேன், காணும். எங்கேயுமே இல்ல. குஷி எங்கேயுமே இல்லன்னு தான் எனக்கு தோணுது. எங்கேயாவது வெளிய போறேன்னு சொன்னால, ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு? இல்ல, அப்படி எல்லாம் எதுவும் என்கிட்ட சொல்லவே இல்ல அவ. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க குஷியோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணுங்க. நான் குஷிக்கு மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஓகே. just call everyone. ஓ நோ, நான் வீட்ல இல்லைன்ற விஷயம் அப்பாக்கு தெரிஞ்சிருச்சு போல. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க யுவன்? நான் என்ன பண்றேன்? வீட்டுக்குள்ள திருட நுழைஞ்சிருக்கான். வேற என்ன பண்ண சொல்ற? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா யுவன்? ஒரு சின்ன பொண்ணு அடிக்க போறீங்க? சின்ன பொண்ணா? எங்க பொண்ணு எங்க? ஓய், பக்கத்து வீட்டு பாப்பா, இந்த நடு ராத்திரியில எங்க வீட்டுல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஐம் ரியலி சாரி. இவ எங்க இருக்கான்னு எனக்கு சத்தியமா தெரியாது. இவ்வளவு நான் எதுக்காக இத நான் அவன் நினைச்சிட்டேன். அவன் யார்? அவன் ராதிகா மானச கிட்னாப் பண்ணனே அவனை தான் சொல்லிட்டு இருக்கேன். அவன் தான் மறுபடியும் இங்க வந்துட்டான்னு நினைச்சு இந்த கட்டையை தூக்கிட்டு நான் வந்தேன். புரியுதா? நிஜமா இந்த யுவன் அங்கிள் ரொம்ப நல்லா நடிக்கிறாரு. தன் பேச்சால யாரு வேணாலும் மயக்கிடுவாரு. இருந்தாலும் ரொம்ப நல்லா நடிக்கிறாரு இவருக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம். அன்னைக்கு என் புள்ளியோட ஸ்கூல்ல நடந்த சம்பவத்துல இருந்து என்னோட மூளை மனசு ரெண்டுமே சரியா வேலை செய்யல. ஒரு நாள் நைட் என்னால நிம்மதியா தூங்க முடியல. அப்ப போய் எழுந்து பாக்குறேன், இங்க என்ன சத்தம், அங்க என்ன சத்தம், எவனாவது வந்துட்டானா, மறுபடியும் கடத்த வந்துட்டானா. என் டென்ஷன் உனக்கு எதுவுமே புரியாதுல. இப்ப எதுக்காக இவன் வந்து நிக்கிறா? முதல்ல எனக்கு ஜோசி மாத்திரையும் இந்த பொண்ணுங்க வந்து நிப்பா அப்படின்னு நான் எது திருட வந்துட்டேன்னு நினைச்சிட்டு இந்த ஸ்டிக்கை தூக்கிட்டு பிடிக்கிறதுக்கு போனேன். மறுபடியும் எவனாவது உள்ள புந்தி என் குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டு போனா எனக்கு எப்படி இருக்கும்? நம்ம போல எந்த அளவுக்கு டார்ச்சர் அனுபவிச்சிருக்கான். யுவன் ரிலாக்ஸ், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. யுவன் 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 ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். மானஸ்க்கு எதுவும் ஆகாது, அவன் நல்லா இருக்கா. ஐ நோ, பட் எனக்கு பயமா இருக்க தானே செய்யும். யுவன் யுவன் I'm sorry, I'm really sorry. I'm really sorry. ஆமா குஷி, என்ன விஷயம்? ராத்திரி இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? எல்லாம் ஓகே தானே?
இப்படி நாய்க்குட்டியை தடவர மாதிரிலாம் கேட்க கூடாது ராதிகா. ஒரு நிமிஷம் இப்படி வா. யுவன், நான் பேசுறேன்ல. வா, நீ ஒரு நிமிஷம் இப்படி வா. ஏமா நான் உன்னை ஏதாவது சொன்னனா? ஏமா பயப்படுற? அங்கிள் உன்கிட்ட கேட்கறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். நீ இப்போ சொல்லாம கொள்ளாம நடுராத்திரில ஒரு திருட மாதிரி நுழைஞ்சு என்ன பண்ணலான்னு வந்த? சொல்லுமா. இங்க ராதிகா நிக்கிறா, பக்கத்துல நான் நிக்கிறேன். இந்த நடுராத்திரி வீட்டுக்குள்ள நுழைஞ்சி அப்படி என்ன பண்ணலான்னு நீ இங்க வந்த? வாட் டு யூ வாண்ட்? பதில் சொல்லு குஷி. எதுக்குமா வீட்டுக்குள்ள வந்த? என்ன வேணும் சொல்லு. நான் அது அதுனா என்ன? அம்மா எது கழுற? நான் எதுவுமே சொல்லலையே. இவனை பரவாயில்ல, கேட்டதுக்கு விடுங்க அவரு- யுவன். நீ இரு, நான் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல. இல்ல கேட்கலாம், எனக்கு எப்படி? மா சொல்லுமா. இந்த நேரத்துல ஏன் வந்த? என்ன பண்றதுக்குமா வந்த? அதுவும் இந்த நேரத்துல என்ன செய்யறதுக்கு உள்ள வந்த? நான் அது என்னம்மா அது? நான் அதெல்லாம் நான் கேட்ட. அடுத்து என்ன? வீட்டுக்குள்ள இந்த டைம்ல ஏன் வந்த? என்ன வேணும்? நான் இங்க வந்தது குஷி அக்கா, நான் இங்க வந்ததுக்கு காரணம் அது வந்து மனச நினைச்சு டென்ஷனா இருந்தேன். இவனை மீட் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சுல, அதான் வந்தேன். அதான் வீட்டு வாசல்ல கை கட்டுற மாதிரி பில் இருக்குல்ல, டிங் டாங்னு அவங்கன்னு அடிக்கும். அடிச்சிருந்தா நாங்களே வந்து உள்ள வாமா உக்காருமான்னு கூப்பிட்டுருப்போம். இங்க அழகா உட்கார வச்சு சாப்பிட ஏதாவது கொடுத்து இவனையும் காட்டியிருப்போம். இதுக்கு திருட மாதிரி நுழைய வேண்டிய அவசியம் என்ன? நல்லா இருக்கு இந்த கதை. அது நான் உங்க குரலை கேட்டு பயந்துட்டேன். ஏன் ராத்திரி ரத்த கட்டீர் மாதிரி கத்திட்டு தெரியுறா? என் குரலை கேட்டு பயப்படுறதுக்கு? சரி, நான் வெளியில வந்தப்ப ஏன் ஒளிஞ்சுக்கிட்ட? அதுக்கான அவசியம் என்ன? அது எனக்கு என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல, அதான். ஐம் சாரி யுவன் அங்கிள். நான் உங்க ரெண்டு பேரையும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்ல. நான் வீட்டுக்கு போறேன். குட் நைட். இரு, ஒரு நிமிஷம் இரு. அது எப்படிமா உன்னை விட முடியும்? உன்னை போன நான் இப்ப சொன்னா ஒரு டைமுக்கு நீ இஷ்டத்துக்கு உள்ள வந்துட்டு இஷ்டத்துக்கு வெளியே போயிட முடியுமா? ஐயோ யுவன், விடுங்களேன். சின்ன பொண்ணு வீட்டுக்கு போய் தூங்கட்டும். எதுக்கு பயமுறுத்துறீங்க அவளை? விடுங்க ப்ளீஸ். முதல்ல அவ குழந்தை இல்ல, நல்லது கெட்டது தெரியாதவனும் இல்ல. நைட் ஒருத்தரோட வீட்டுக்குள்ள வர அளவுக்கு அறிவு இருக்குன்னா எது தப்பு எது கரெக்ட்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அப்புறம் என்ன? நல்லது கெட்டது தெரிஞ்ச பொண்ணுனா பெரியவங்க கிட்ட பேசி இருக்கணுமே. எவ்வளோடா அப்பாவுக்கு தெரியணும்ல வீட்டுல என்ன நடக்குதுன்னு. அவர் முதல்ல கூப்பிடுறேன். யுவன், அதெல்லாம் வேண்டாம். விடுங்க ப்ளீஸ். என்ன அதுக்கு எப்படி விட முடியும்? அவங்க பிள்ளை செய்யறத உங்களுக்கு தெரியணும். தான் ஃபேமிலியில இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு தெரிய வேணாமா? உங்க அப்பா ஒரு பக்கம் சரசம் ஆடிட்டு இருக்கான். பொண்ணு என்னன்னா நடுராத்திரில வீட்டுக்குள்ள திருடி மாதிரி நுழைகிறா. எக்ஸ்கியூஸ் மீ, மைண்ட் யுவர் டங், ஓகே? எங்க அப்பா ஒன்னும் சரசம்ல ஆடுறவர் இல்ல. அப்படியா? உங்க அப்பா என்னென்னலாம் பண்றாருன்னு இப்ப சொல்லிட்டு வாங்கிட்ட. இது பாருங்க, உங்களுக்கு என் மேல கோவம் வந்தா என்ன திட்டுங்க, என்ன கத்துங்க. எங்க அப்பாவை பத்தி ஏதோ முதல் பேசாதீங்க. விஷயம், நீ என்கிட்ட இந்த மாதிரி குரலை வசத்தாம மரியாதையா பேச, அதான் உனக்கு நல்லது. புரியுதா? கேட்காம கொள்ளாம ஒருத்தர் வீட்டுக்குள்ள வந்தது தப்பு. நீ எங்களை சத்தம் போட்டுட்டு இருக்கியா? இதான் உனக்கு உன் வீட்டுல கத்து கொடுத்தாங்களா? இதான் உன் வீட்டு பெரியவங்க சொல்லி கொடுத்தாங்களா? என்னாச்சு? குஷி, இந்த நேரத்துல நீ இங்க என்ன பண்ற? என்னாச்சு யுவன்? குஷியோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ஏதாவது தெரிஞ்சுதா? அவங்க ஏதாவது சொன்னாங்களா? இல்ல மோகன் அண்ணா, அவ க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஐஸ்வர்யா கிட்டயும் பேசிட்டேன். அவ வீட்டுக்கும் வரலையா? இப்ப என்ன பண்றது? ராத்திரி இந்த நேரத்துல குஷியை எங்க தேடுறது?
இந்த யுவன் இந்த நேரத்துல எது கால் பண்றாரு? ஹலோ மிஸ்டர் மோகன், உங்க பொண்ணு நடு ராத்திரில எங்க வீட்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? என்ன? நான் உடனே வரேன். குஷி யுவனோட வீட்ல இருக்கா. என்ன? எப்படி? ஆ? அங்க என்ன பண்றா இவ? குஷி, குஷி நீ நீ நல்லா இருக்கல்ல? ஏன் அவளுக்கு என்ன ஆக போகுது? எங்களுக்கு தான் ஆகணும். நீங்க பாட்டுக்கு நிம்மதியா உங்க வீடு உங்க பெட்ரூம் அப்படின்னு தூங்கிட்டு இருக்கீங்க. உங்க பொண்ணு எங்க கிட்ட சொல்லாம நடுராத்திரில எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சா பிரச்சனை உங்க பொண்ணு கையில எனக்குன்னு தெரியல. குஷி நீ எப்ப வந்த? எதுக்கு வந்த? ஏதாவது வேலை இருந்துச்சா? ஆமாமா, அப்பா கேக்குறாருல, சொல்லு. அதான் உங்க அப்பா கேக்குறாருல, நடுராத்திரில இங்க என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லு. அப்பாக்கு என்னன்னு தெரியணும்லம்மா. என்ன மிஸ்டர் மோகன், ஆக்சுவலி தப்பு உங்க பொண்ணோடது கிடையாது, தப்பு உங்களோடது. ஏன்னா நீங்க தான் கேர்லெஸ்ஸா இருக்கீங்க. உங்க பொண்ணு உங்களால ஒழுங்கா பாத்துக்க முடியல. யுவன், ஏமகன், ஒருவேளை இன்னும் ஒரு 4 பசங்க இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? இல்ல எப்படி சமாளிப்பீங்க? சிச்சுவேஷன் புரியுதா? உங்களோட பொண்ணை இன்னொருத்தங்க வீட்டுக்குள்ள பெர்மிஷன் இல்லாம நடு ராத்திரில நுழைஞ்சிருக்கா. ஆனா இது எதுவுமே உங்களுக்கு தெரியாம நீங்க இருக்கீங்க. அப்பா, அது எனக்கு மானஸ் ஞாபகம் வந்துச்சு. அதான் நான் இங்க அவனை பார்க்க வந்தேன். Oh, fantastic. அப்போ உங்களுக்கு யாரோட ஞாபகமாவது வந்ததுன்னா அவங்க பெர்மிஷன் இல்லாம நடு ராத்திரில இப்படிதான் வீட்டுக்குள்ள நுழைவீங்க. என்ன லாஜிக்மா இது? ஏமா ஞாபகம் வந்துச்சுன்னா மதியானம் பாரு, காலைல பாரு, ஈவினிங் பாரு. அதை விட்டுட்டு நடு ராத்திரில திருட மாதிரி வீட்டுக்குள்ள போறது எந்த விதத்துல நியாயம்? யுவன் போது விடுங்க, சின்ன பொண்ணு அவ. அதான் ராதிகா நானும் சொல்றேன், உங்க பொண்ணு சின்ன பொண்ணு, அடுத்தவங்க வீட்டுக்குள்ள போறா, கொஞ்சம் பாத்துக்கோங்கன்னு சொல்லணும்ல. இதெல்லாம் தப்பான பிஹேவியர்ல. மிஸ்டர் மோகன், தப்பு உங்களுது இல்ல. தப்பு தப்பு யாரோடதும் இல்ல. ஏன்னா அது தாய் இல்லாத புள்ள இப்படிதான் கெட்டு போகும். அது வந்து நீங்க uncle, சொல்றது நான்- கரெக்ட் தான் மிஸ்டர் யுவன். யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். இந்த குஷியை இப்ப என்னால சமாளிக்கவே முடியல. ரியலி ரொம்ப கெட்டு போயிட்டா இவ. என்ன இவளுக்கு அம்மா இல்லல்ல? அதனாலதான் பொதுவா எல்லா குழந்தைகளுக்கும் இதே நிலைமை தான் ஏற்படும். அதுவும் அம்மா இல்லைன்னா அவங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்க ஆளே இருக்க மாட்டாங்களே. மேனர்ஸ் கத்து கொடுக்க ஆள் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ரெஸ்பெக்டா கத்து கொடுக்க யாரும் இருக்க மாட்டாங்க.
சோ ஆப்வியஸ்லி கெட்டு தானே போவாங்க, மரியாதை இல்லாம நடந்துப்பாங்க, வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க. இட்ஸ் நாட் ரைட் குஷி. இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் அவளுக்கு அம்மா இல்ல. That's it. ஐம் சாரி யுவன் அங்கிள். அது எனக்கு அம்மா இல்லைல்ல. ஸோ எனக்கு நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு தெரியல. அப்பா மட்டும் எவ்வளவுதான் ஹேண்டில் பண்ணுவாரு. அம்மா இருந்தா லைஃப்ல எல்லாமே கரெக்டா இருந்திருக்கும். இல்லைன்னா எல்லாம் பிரச்சனை தான். நான் தாய் இல்லாத பொண்ணு தானே. அப்பா என்ன பண்ணுவாரு? ஸ்கூல் அட்மிஷன் வாங்கி தருவாரு, ஷாப்பிங் கூட்டு போவாரு. ஆனா ஒரு அம்மா மட்டும் தானே நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. பெரியவங்களை ரெஸ்பெக்ட் பண்ண சொல்லுவாங்க, குட் மேனர்ஸ் சொல்லி தருவாங்க. என்னோட அம்மா என்னை விட்டு போனதுல இருந்து நான் இந்த மாதிரிலாம் ஆயிட்டேன். ஸ்கூல்ல டீச்சர் கிட்ட மரியாதை இல்லாம பேசுறேன், ஏன்னா எனக்கு அம்மா இல்ல. எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, ஏன்னா எனக்கு அம்மாவே இல்லையே. மனசு திறந்து யார்கிட்டயுமே பேச முடியல, ஏன்னா எனக்கு அம்மா இல்லையே. வாழ்க்கையை எப்படி வாழணும்னு ஒரு அம்மா தான் கத்துக் கொடுக்கணும். அம்மான்றவங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அம்மா இல்லைன்னா லைஃபே இல்லை. ஐம் சாரி யுவன் அங்கிள். நான் உங்ககிட்ட ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ணிட்டேன், ஏன்னா எனக்கு அம்மாவே இல்லைல்ல. எனக்கு அம்மா இல்லை. போதுமா குஷி, அழாத நிறுத்து. பாவம் பாரு, இவ தாய் இல்லாத குழந்தை. எவ்வளோ கஷ்டத்தை தாங்கிக்கிறா. அட கடவுளே, உனக்கு இதயமே இல்லையா? எங்களுடைய அன்பான குஷி கிட்ட இருந்து அவளுடைய அம்மாவை பறிச்சிட்டியே. நல்ல பண்பாடெல்லாம் எப்படி கத்துப்பா இவ? நல்ல மேனஸ், இல்ல, இனிமே எங்க கத்துக்க போறா? மிஸ்டர் மோகன், உங்க வீட்ல எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க எல்லாரையும் பார்த்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு மோகன். புரியுதா உங்களுக்கு? என்னன்னா, குழந்தைங்க பெரியவங்களை ஆகும்போது அவங்க மேல நம்மளோட கேரையும் கொஞ்சம் அதிகமா வைக்கணும். சின்ன பசங்க பெரியவங்களா வளரும் போது அவங்க மேல அக்கறை நம்ம அதிகமா வைக்கணும். இப்போ சின்ன பொண்ணு, இன்னும் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணுவாளோ. தாய் இல்லாத பிள்ளைங்களா இந்த மாதிரி தான் வளரும். Enough, யுவன். குஷியோட அம்மா இருக்கா? இருக்காங்களா? எங்க இருக்காங்க? யாரம்மா? எங்க? யாரு? சொல்லு ராதா, உண்மையை சொல்லு.
நீதான் குஷியோட அம்மாங்கிற உண்மையை சொல்ல. எங்க அம்மா? குஷியோட அம்மா நீங்க தான் மிஸ்டர் மோகன். ம்